வாங்க சிக்கன் மட்டன் சுக்காக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு மொச்சை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 120 கிராம் மொச்சையை நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. காலையில் அந்த வாட்டரை ஸ்டெயின் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. மொச்சை முழுகிற அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோடனே நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கலர் லைட்டாக மாறினோடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் ஆனவுடனே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி அதை ஆட் பண்ணி தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 2 டீஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மொச்சை வேக வச்ச தண்ணியில் 50 ml வரைக்கும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, நல்லா கிரேவி திக் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மொச்சையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் சுண்டி மசாலாலாம் நல்லா மொச்சை மேலே ஒட்டி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன கை அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பவுலில் மாற்றிக்கோங்க. டேஸ்டியான மொச்சை வறுவல் ரெடி. செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஈஸி டேஸ்டி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மொச்சை வறுவல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிரேவியாக எடுத்திங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு எந்த காம்பினேஷனில் குழம்பு செஞ்சாலும் சரி, கிரேவி செஞ்சாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மொச்சை பயிரை செஞ்சீங்கன்னா எதோட காம்பினேஷன் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காத சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.